போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். பெருமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நினைக்க அவர் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்ந்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம் என்னாலுமே. ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள்.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவானது புனித பூமியாக அருள் வழங்கும் ஆலயமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதன் சிறப்பு என்னவென்றால் 3 நற்செய்தி பணியாளர்கள் மறைப்பணி ஆற்றிய தளம் இது. யார் இந்த மூவர்கள்? தந்தை ஜேம்ஸ் டிரோசி நம்முடைய பெரிய கோயிலுக்கு பின்புறமாக இருக்கின்ற சிறிய கோயில், மாதா கோயில் என்று சொல்லப்படும் அந்த ஆலயம், அதை கட்டி எழுப்பியவர் தந்தை ஜேம்ஸ் டிரோசி. இரண்டாவதாக இறை ஊழியர் லூயி லெவே அடிகளார் புனித அருளானந்தரின் புனிதர் பட்டம் பெறுவதற்கு முதல் முயற்சியை எடுத்தவர். ஓரியூர் குட்டி திரு அவையை கட்டி வளர்த்தவர். மூன்றாவதாக புனித அருளானந்தர் தன் இரத்தம் சிந்தி இந்த மண்ணை செம்மண்ணாக மாற்றி புனித பூமியாக, புண்ணிய பூமியாக, அருள் வழங்கும் ஆலயமாக மாற்றியவர் புனித அருளானந்தர். இவர்களின் சிறப்பு என்னவென்றால், இவர்கள் அனைவருமே அந்நிய தேசத்தவர்கள். தெரியாத மொழி, அறியாத மக்கள், பழக்கப்படாத உணவு, இவ்வளவு சிரமங்கள் மத்தியிலும் மொழியை கற்று மறைப்பணி ஆற்றியவர்கள். இந்த மூவரும் மறைபரப்பு பணியிலே தன்னையே கரைத்து மக்களின் உள்ளத்திலே விசுவாச ஒளியை ஊட்டியவர்கள். அன்று அரச மரமாக இருந்த நம் இறை சமூகத்தை ஆலமரமாக பறந்து விரிந்த பெரிய இறை சமூகமாக கட்டி எழுப்பியவர்கள் இந்த மூவர்கள். இன்றைய மத்தேயு நற்செய்தியிலே விண்ணரசை பற்றிய ஓமையை, கடுகு விதையையும் புளிப்பு மாவையும் ஆண்டவர் இயேசு தருகிறார். அன்று கடுகு போல குட்டி திரு அவையாக தொடங்கப்பட்ட இறை சமூகம் பறந்து விரிந்த கடுகு மரம் போல, பறவைகள் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாக, முழுவதும் புளிப்பேறிய புளிப்பு மாவை போல பெரிய இறை சமூகமாக கட்டி எழுப்பியவர்கள் இந்த மூவர்கள். அந்த மூவர்கள் பதித்த பாதையிலேயே விண்ணரசின் மதிப்பீடுகளை விதைக்க ஒரே இறை சமூகமாக கூடி இந்த பலியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
வாழ்வோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டுகாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 1-11 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நார்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள், அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டிக்கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள், எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல், அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்துவை என்றார். ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாள்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். 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 உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தார். உன்னை
அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். உன்னை ஈன்ற பாறை புறக்கணித்தார், உன்னை ஈன்ற பாறை புறக்கணித்தார். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர், அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிகெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தார், உன்னை ஈன்ற பாறை புறக்கணித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புக்களுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடியையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன்.
உலகம் தோன்று முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பாசமிகு சகோதர சகோதரிகளே, செம்மன் புனித அருளானந்தரின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை காண்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்கா சார்பாக அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். நெஞ்சே, நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. திருப்பாடல் 103 அழகாக சொல்கிறது. இன்று பெரிய அளவிலே, உலக அளவிலே பெரிய ஆலமரமாக இருந்து பயணித்து கொண்டிருக்கும் மனிதர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஒரு காலத்தில் மிக சிறியவையாக, ஒன்றுமில்லாதவையாக கருதப்பட்டவைதான். ஆழமான சமூக சிந்தனையுடன் ஏழை எளிய மக்களுக்கு பணிபுரிந்து நோபல் பரிசை வென்ற அன்னை தெரசா ஆரம்பத்தில் அவர் கையில் வைத்திருந்தது ரூபாய் 5 மட்டுமே. தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் தெருவோர சிறுவர்களை அரவணைத்து பணிபுரிந்து வரும் சலேசிய சபையினரின் அன்பு இல்லங்களின் தொடக்கம் மிக சிறியதே. பெங்களூரில் உள்ள கிறிஸ்து ஜோதி கல்லூரியில் படித்த ஒரு குரு மாணவர் ஒரு சில தெருவோர சிறுவர்களை இல்லத்திலே தங்க வைத்ததே இப்பெரிய பணிக்கான ஆரம்ப விதையாக இருந்தது. தவறான நடத்தை ஒருவரை அழிவுக்கு அழைத்து செல்லும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் இஸ்ரேல் மக்களை தன் சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்தார். அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்த்தெடுத்தார். அவர்கள் வழியாக இந்த உலகிற்கு மீட்பு கொண்டு வர வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. தன்னுடைய எண்ணம் நிறைவேற இஸ்ரேல் மக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என்பதை கடவுள் உணர்ந்திருந்தார். மக்களும் முதலிலே கடவுளுக்கு பிரமாணிக்கமாகத்தான் இருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களது வாழ்விலே மாற்றம் ஏற்பட தொடங்கியது. கடவுள் பயம் அவர்கள் மத்தியில் குறைய தொடங்கியது. இருந்தாலும் கடவுள் பொறுமையாக இருந்தார். எப்படியும் அவர்கள் தன்னிடம் திரும்பி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் அவர்கள் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே அவர்களுக்கு நடக்கவிருப்பதை காட்சி வழியாக இறைவாக்கினருக்கு விளக்கி இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு அல்ல, எப்படியாவது திரும்பி வர மாட்டார்களா என்பதற்காகத்தான். கடுகு விதை உவமை மற்றும் புளிப்பு மாவு உவமை இன்றைய நற்செய்தியிலே படிக்கிறோம். கடுகு மரம் பாலஸ்தீன் நாட்டில் வளரும் ஒரு சிறப்பு வகையை சார்ந்தது. 2 முதல் 6 அடிகள் வரை வளரக்கூடியது. சில கடுகு செடிகள் 9 முதல் 10 அடிகள் வரை கூட வளருமா? இன்று நாம் என்ன காணுகின்றோம்? தாரை தம்பட்டங்களோடும் பறை முழக்கங்களோடும்
ஆடம்பரமாக திறப்பு விழா காணும் பல நிறுவனங்களும் இயக்கங்களுமே விரைவிலேயே மூடு விழா காணுகின்றன. ஆனால் இறைவனின் செயல்பாடோ கண்ணுக்கு தெரியாத நிலையிலிருந்து ஆரம்பித்தாலும் அதன் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் என்ற செய்தியை சுட்டி காட்டப்படுகிறது. 3 படி மாவு என்பது 60-70 நபர்கள் சாப்பிடக்கூடிய தேவையான மாவு ஆகும். அவ்வளவு பெரிய அளவுள்ள மாவை சிறிய புளிப்பு மாவு புளிப்பேற்றி விடுகிறது. இயேசு இன்று கூறும் செய்தி என்ன? கிறித்தவம் அளவில் சிறியதாய் இருந்தாலும் அது ஏற்படுத்தும் தாக்கம் அளவிலே பெரியதாய் இருக்க வேண்டும் என்பதுதான். சிந்தனைக்கு கடுகு மணி போல் புளிப்பு மாவு போல் நான் இப்போது செய்யும் சிறு சிறு நல்ல காரியங்களும் பிற்காலத்தில் மிகுந்த பலனை தரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை என்னிடம் உள்ளதா? இறைவேண்டல். இறைவா, தடைகளால் சோர்ந்து போகாத மன உறுதியையும் நீடித்த பொறுமையையும் எங்களுக்கு தாரும். ஆமென். ஒரே இறை சமுதாயமாக ஆலயத்துக்கு கூடி வந்திருக்கின்ற நாம் நமது தேவைகளை, நமது விண்ணப்பங்களை இப்போது எடுத்துரைப்போம். எல்லா வல்லமையும் நிறைந்த இறைவா, திரு அவை தலைவர் அவர்களையும் அவரோடு திரு அவை வளர்ச்சிக்காக ஒத்துழைக்கும் கர்தினால்மார்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார், நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் தூய ஆவியின் ஆற்றல்களையும் வரங்களையும் தந்து உடனிருந்து நல்ல உடல் உள்ள நலன்களை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என்று கூறிய இறைவா, போர் சூழலை இவ்வுலகில் நீக்கி உயிர்த்த இயேசு விட்டு சென்ற அமைதியால் நிரப்பிடவும், நாட்டு தலைவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்து மக்கள் வளத்துடன் வாழச் செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடுகு விதைக்கும் புளிப்பு மாவுக்கும் ஒப்பிட்ட விண்ணரசை நோக்கிய பயணத்திற்கும் அனைத்து இறை மக்களுக்கும் சிறப்பாக எம் பங்கு மக்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களிடமிருந்து ஆன்மீக வளங்கள், உடல் உள்ள நலன்கள் கொண்டு வாழச் செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன் என்ற இறைவா, அன்பு, நீதி, சமத்துவம் போன்றவைகளை எம் இதயங்களில் விதைத்து புளிப்பு மாவை போல சமூகத்தில் அவற்றை பரப்பிடவும், விவசாயிகளின் வாழ்வு மலர நல்லதொரு மழை வளத்தை தந்தருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர்களுக்கு நான் கைமாறு தருவேன் என்ற இறைவா, உமது விண்ணரசின் படிப்பினைகளை திரு அவை மக்களுக்கு பரப்பி கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைவரையும், நிறுவன அருட்தந்தை அவர்களையும், உடன் உழைக்கும் அருட்பணியாளர்களையும், அதன் வளர்ச்சிக்காக உதவிக்கரம் நீட்டி பணம் பொருள் உதவி செய்பவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடனிருந்து உமது அருள் ஆசிகளையும் நலன்களையும் பாதுகாப்பான பயணத்தையும் தந்து பொறுப்பெடுத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலியிடுவோம்
பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உனக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தே 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகிலே எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என் ஆளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடைகளாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி
திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியருளும், அமைதியருளும், அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் செல்ல நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா, உன்னை மகிழ்ந்தே இன்று வா. இறைவா, என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா, என்னில் மகிழ்ந்தே என்று வா. இறைவா, என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா.
கலந்திடவா உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா விண்ணிலே ஒரு சொந்த படைத்திட மண்ணிலே புது வாழ்வு மலர்ந்திட நிறைவாக என்னில் எழுவா நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவார் இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன் இறைவா என்னில் மகிழ்ந்தே என்று வா இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இந்த கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.